ஒரு 10,000 ருப்பீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 10,000 ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பிக் திங். ஸோ அந்த ஒரு பிக் திங்கை எப்படி ஈஸியாக அண்ட் ப்ராக்டிக்கலான ஒரு 3 வேஸில் வந்து கிராக் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டிஸ்க்ரைமர். ஸோ 10,000 per month வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ ஒரு வீடியோ, ஒரு யூடியூப் வீடியோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு திங்காக வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஈஸியான திங் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வ்ளாகிங் பண்ணுங்கள், கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுங்கள், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணும், பட் இட் டேக் அ லாங் டைம். ஸோ அது எல்லாத்தையும் தவிர ஒரு பெஸ்ட் 3 வேஸ், அதாவது நீங்கள் சிம்பிளஸ்ட்டாக வித் ஒரு 0 ஸ்கில் செட்டோட, ஜஸ்ட் ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு ஸ்டார்ட் பண்ணி உங்களால் வந்து அதில் பெஸ்ட்டாக ப்ராடக்டை வந்து கொடுக்க முடியும்னா, நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து மாதம் 10,000 இல்லை அதுக்கு மேலேயுமே வந்து சம்பாதிக்கலாம். ஸோ அந்த 3 திங்ஸ் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, வீடியோ எடிட்டிங். ஆப்வியஸ்லி வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு எவர்கிரீன் ஜாப். ஸோ நிறைய வந்து ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு நியூஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இருக்கும்போதும், நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும் போதும், பட் வந்து வீடியோ எடிட்டிங்கை வந்து எப்போவுமே ஏஐ வந்து என்ஹான்ஸ் தான் பண்ணி கொடுக்கும். என்ஹான்ஸ் இல்லாட்டி மச் எஃபிஷியன்ட் ஆக்கி கொடுக்கும். பட் ஒரு வீடியோ எடிட்டருங்கிறது வந்து ஒரு எவர்கிரீன் ஜாப். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கான ஃபீல் வந்து எவர்கிரீனாக தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை நீங்கள் திங்க் பண்ணிப்பாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கலாம், அண்ட் தென் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன க்ரோ ஆக முடியும்னு திங்க் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஸோ மற்ற எடிட் பண்ண கிளிப்பை வந்து எடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் ஓன் ஸ்டைலில் எடிட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஐடென்டிட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் பர்சனல் பிராண்டிங்கில். ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணி ஸோ அதை வந்து கரெக்டான வேல ஷோகேஸ் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களால் ஈஸியாக வந்து அந்த 10,000ங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபிகராக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் வந்து மற்றவங்களுக்காக வந்து ஒரு 2-3 வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீடியோ எடிட்டிங் ஸ்டைல் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் பேருக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட வந்து டெஸ்டிமோனியல்ஸ் வாங்க. அந்த டெஸ்டிமோனியல்ஸை வந்து எப்படி கரெக்டாக ஷோகேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கோங்க. ஸோ கரெக்டான பிளாட்ஃபார்ம் அண்ட் கரெக்டான வேலை வந்து ஷோகேஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ஈஸியாக வந்து அந்த மாதம் 10,000ங்கிறது வந்து 10x கூட ஆகலாம். ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு வந்து ஒரு பிகினராக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு பிகினராக இருக்கும்போது வீடியோ எடிட்டிங் வந்து ஈஸியஸ்டான வே. ஸோ அதுக்காகவும் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறையா மொபைல் வெர்ஷன் அண்ட் பிசி வெர்ஷனில் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்டில். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து சர்ச் பண்ணி அதுக்கு உங்கள் பிசிக்கு உங்கள் ஃபோனுக்கு எது சப்போர்ட் ஆகுமோ அதை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண பழகினீங்கன்னா ஸோ ஈஸியாக மேக் பண்ணலாம். தென் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னா ஃபோட்டோ என்ஹான்சர். ஸோ லைட் ரூம் அந்த மாதிரி என்ன ஃபோட்டோ என்ஹான்சர் இருக்கும். ஸோ அந்த என்ஹான்சர்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆஸ் அ வீடியோ எடிட்டராக இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லேயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ரியல் டைம் வந்து ஒர்க்குக்கு வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து போக போக வந்து நீங்கள் அந்த ஒரு ஃபீல்டில் வந்து ஃபஸ்ட் ஒரு 5 to 6 வீடியோஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது நல்லா இருக்காது. அது டெஃபினட்டாக ஆஸ் அ பிகினராக வந்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்க. பின்ன போக எல்லா ஸ்கில்லுமே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரதில்லை. ஸோ அதை வந்து நீங்கள் போக போக கற்றுக்கிட்டோ இல்லை போக போக டெவலப் பண்ணிட்டோ அதில் வந்து ப்ரொஃபஷனல் ஆகிட்டோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் பண்ணுறது தான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெய்லி வந்து பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஸ்கில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும், உங்கள் நாலேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கம்யூனிகேஷன் வந்து சூப்பராகும். ஸோ உங்கள் கனெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக அந்த கனெக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்டர்ஸ் கன்வெர்ட் ஆகும். ஆர்டர்ஸ், கிளைண்ட்ஸ், மீட்டிங் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வரும். ஸோ 10,000ங்கிறது வந்து மேபி யூ ஆர் குட் இன் தட், இட் கேன் பி 10x. நம்பர் 2, கிராஃபிக்கல் டிசைனிங். ஸோ ஒரு நல்ல கிராஃபிக்கல் டிசைனரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பிகாஸ் இன்டர்நெட்டில் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கிராஃபிக்கல் டிசைனர்ஸ் அதை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்போவுமே வந்து ஒரு பெஸ்ட் வேயாக வந்து நீங்கள் வந்து கிராஃபிக்கல் டிசைனராக உங்கள் இதில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் யூனிக் ஸ்டைல் அண்ட் யூனிக் டிசைன்ஸை வந்து ஷோகேஸ் பண்ண எப்போவுமே விட்டுறாதீங்க. பிகாஸ் கிராஃபிக்கல் டிசைனர் தேடினீங்கன்னா எப்போவுமே மித்த ஜாபில் தேடினீங்கன்னா ஒரு 10 பேர் வருவாங்க. கிராஃபிக்கல் டிசைனர் தேடினா ஒரு 100லேருந்து 150 பேர் வருவாங்க. ஸோ அந்த ஃபீல் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத விட அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா தான் மந்த்லி 10,000 அப்படிங்கிறது வந்து 10,000ங்கிற ஃபிகர் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஒர்க்கை வந்து எப்போவுமே
பண்ணி எல்லாருக்குமே வந்து ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறையா வந்து ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட் அண்ட் ஆல்ரெடி பண்ண ஆட் இருக்கும். அந்த ஆடை வந்து எடுத்து நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு வந்து பூம் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் டேலண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக ஷோகேஸ் ஆகும். ஸோ அதை வந்து அது கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மில் அதை வந்து ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மணி மேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ கிராஃபிக் டிசைனுக்கு பேசிக்காக வந்து ஃபோன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். பிகாஸ் கண்டிப்பாக ஒரு கிராஃபிக்கல் டிசைனுக்கு லேப்டாப் அப்படிங்கிறது வந்து ஒரு நெசசரி. ஆஸ் அ ப்ரொஃபஷனல் வேல பார்த்தீங்கன்னா லேப்டாப் கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது டெஃபினட்டாக உங்ககிட்ட லேப்டாப் இருந்தால் கிராஃபிக்கல் டிசைனிங் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு 10 to 50K வந்து பர் மந்த் வந்து ஈஸியாக எடுக்கலாம். நம்பர் 3, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு சோஷியல் மீடியா மேனேஜராக இருக்கும்போது என்ன நீங்கள் பேசிக்காக பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எல்லா போஸ்ட்டையும் வந்து ஷெடியூல் பண்ணணும். ஸோ ரீல்ஸை ஷெடியூல் பண்ணணும், கரெக்டான ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணணும், கரெக்டான லொக்கேஷன்ஸ் அண்ட் கரெக்டான பீப்புளை வந்து டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே தான் வந்து ஒரு பேசிக் ஆஃப் சோஷியல் மீடியா மேனேஜர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதே தான் உங்கள் வேலையாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த டைமில் வந்து போஸ்ட் பண்ணால் ஜாஸ்தி, எங்கள் அக்கௌண்ட் அனலிட்டிக்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் நாலேஜாக இருக்கணும். உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் கூட கொஞ்சம் நம்பர்ஸ் கூட ப்ளே பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அண்ட் உங்கள் ஆடியன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உங்கள் ஆடியன்ஸ் கேட்டகரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ உங்கள் ஆடியன்ஸ் வந்து எந்த டைமில் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லா போஸ்ட்டையும் வந்து ரெகுலராக ஷெடியூல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒரு சோஷியல் மீடியா மேனேஜரோட ஒரு ரோல். ஸோ இந்த ரோல் எப்படிங்கிறது வந்து ஒரு ஆஸ் அ பிகினராக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டையும் ஷெடியூல் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் வேயில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி, ஸோ அதுக்கு கரெக்டான ரீச் அண்ட் என்கேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸை வந்து நீங்கள் டிஎம் பண்ணியோ இல்லை உங்கள் டேலண்ட்டை வந்து உங்கள் பேஜ்லேயே வந்து யூனிக்காக வந்து அதை எப்படியோ ஷோகேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மற்ற சேனல்ஸ்க்கு வந்து மற்ற சேனல் இந்த யூடியூப் பேஜஸ்க்கு வந்து ஷோகேஸ் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களே வந்து ஓகே வி நீட் அ மேனேஜர் அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து இது வந்து கொஞ்சம் அப்பார்ட் ஃப்ரம் தட் டூ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் டு கெட். பிகாஸ் ஒரு ஈஸியாக வந்து சோஷியல் மீடியா பேஜை வந்து எல்லாராலையும் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்கணும் ஏன் அப்படிங்கிறது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சரும் வந்து நீங்கள் தான் வந்து உங்கள் யூனிக்கான வேலை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் ஆக முடியும். ஸோ மற்றவங்கலாம் பிக் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக சோஷியல் மீடியா மேனேஜர் வச்சுருப்பாங்க. பட் ஸ்மால் கம்பெனிஸ் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் போஸ்ட் போடணும், நேம் சேக்குக்கு ஒரு போஸ்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் வந்து அது வந்து அவ்வளோ பெருசாக தெரியாது. ஸோ அவங்களே வந்து ஜஸ்ட் நார்மல் போஸ்ட் மாதிரி போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வேல பண்ணும்போது அண்ட் உங்கள் அந்த பண்ணுற அந்த வேவை வந்து எல்லாருக்கும் ஷோகேஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து ஒரு சோஷியல் மீடியா மேனேஜருக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து ஈஸியாக அரௌண்ட் 15 to 25K வந்து பர் மந்த் ஒரு அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து வாங்கலாம். பட் அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷனலான வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும். பட் இட் டேக்ஸ் டைம். ஸோ அது சடன்லி 1 மந்தில் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் மந்தில் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீச் இருக்கணும். தென் வந்து மற்றவங்களுக்கு ரீச் இருந்தால் தான் மற்றவங்க வந்து உங்ககிட்ட கொடுக்க ஓகே ஹி ஹேஸ் சம் வேலிட் பாயிண்ட் வித் ஹிம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது அப்படி இருக்கிறது வந்து அந்த சோஷியல் மீடியா மேனேஜர் ரோல். ஸோ இதுலேயும் வந்து ஈஸியாக மேக் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பெட்டர் கான்டாக்ட் அண்ட் பெட்டர் கனெக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்கள் கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. பட் ஆஸ் அ ஹெல்ப் ஆஃப் சம்படி ரெஃபரல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மற்ற பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெஃபரல்ஸை வந்து அந்த டெஸ்டிமோனியல்ஸை காமிச்சு வேலை வாங்குறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் தான். ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு 3 ways to make 10,000 per month. இது எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் சூப்பராக பண்ணாலும் சரி, இந்த 3 விஷயத்த நீங்கள் பண்ணாமல் விட்டாலும் சரி, அந்த ஒரு விஷயத்த பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து சக்ஸஸே ஆகாது. அதுதான் மார்க்கெட்டிங். ஸோ உங்கள் ப்ராடக்டை உங்களை விட பெஸ்ட்டாக யாராலையும் மார்க்கெட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வேலை. ஸோ வந்து உங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராடக்ட் டெலிவரி கொடுத்தாலும் சரி, அதை வந்து ஓஸ்ட்டாக கொடுத்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக மார்க்கெட் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டிங்கில் தான் வந்து அந்த கம்பெனியோட ஃபுல் சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. ஸோ வந்து அதை எப்படி மார்க்கெட் பண்ணணுங்கிற ஸ்கில் தான் வந்து இந்த எல்லா ஸ்கில்ஸை விட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். இப்போ நீங்கள் நல்ல எடிட்டர், நல்ல கிராஃபிக் டிசைனர், நல்ல மேனேஜராக இருந்தீங்கனாலும் வந்து அது வந்து உங்கள் ஸ்கில் உங்கள் சுற்றி இருக்கிற 4 பேருக்கு தெரியும் அண்ட் உங்கள் கனெக்ஷன்ஸ் தெரியும். ஸோ அது வந்து முக்கியம் இல்லை. ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் அதோட வேல்யூ அண்ட் உங்கள் வேல்யூ வந்து ஷோகேஸ் ஆகும். ஸோ வந்து இந்த 3 ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுங்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங்
ஸோ மார்க்கெட்டிங் வந்து பர்சனல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் வந்து நல்லா வீடியோ எடிட்டராக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்லை வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்மில் வந்து ஷோகேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஸ்கில்லுக்கான டிமாண்டும் வரும் அண்ட் உங்கள் பர்சனல் பிராண்டிங்கும் வரும். ஸோ வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக வந்து உங்கள் கரியரும் க்ரோ ஆகும், உங்கள் பர்சனல் பிராண்டிங் க்ரோ ஆகும். ஸோ அப்படி க்ரோ ஆகும்போது உங்களால் ஈஸியாக வந்து எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியும். 10,000 வந்து ஈஸியாக 2-3 months வந்து அது 10x ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது பெஸ்ட் வேயாக வந்து மார்க்கெட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கற்றுக்கோங்க. ஜஸ்ட் ஈஸியாக கற்றுக்க நிறையா யூடியூப் வீடியோஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ பர்சனல் பிராண்டிங் தான் வந்து இந்த 2024 வந்து ஒரு ஹாட்டஸ்டான ஃபீல்டாக இருக்கும். ஸோ பர்சனல் பிராண்டிங்கை எப்போவுமே விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஈஸியாக வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் டூ, ஈவன் இட் இஸ் ஸோ பேட், பரவாயில்ல, கமான், ஜஸ்ட் டூ இட் அண்ட் போஸ்ட் இட். ஸோ உங்கள் ஸ்கில்லை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் பர்சனல் பிராண்டிங் அண்ட் உங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லா ஒர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு யூனிக் டச் இருக்கணும். ஸோ அதை வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு யூனிக் டச் தான் வந்து நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், உங்கள் கேரக்டர் என்னங்கிறத வந்து டிஃபைன் பண்ண போகிறது அந்த யூனிக் க்ரியேட்டிவ் சென்ஸ் தான். ஸோ தேங்க்யூ, பாய்.